அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2025 பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்தில் ரிஷப மனையில் குரு பகவான் வக்ரமாக இருந்தார் அல்லவா? இப்போ இந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி என்று வக்ர நிவர்த்தி அடைகிறார். 2 கிரக பயிற்சிகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் நடக்க இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது புதன் பகவான் மகர மனையிலிருந்து கும்ப மனைக்கு பெயர்ச்சியாகிறார் வருகின்ற பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி. அதே போல சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அன்று மகர மனையிலிருந்து கும்பமனைக்கு பிரவேசிக்கிறார். செவ்வாய் பகவான் வக்ரமாக மிதுன மனையில் வீட்டிருக்க இந்த ராகு கேதுக்கள், ராகு பகவான் மீன மனையிலும் கேது பகவான் கன்னி மனையில் வீட்டிருக்க, ஆஸ் யூசுவல் சனி பகவான் கும்ப மனையில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று பலனை கொடுக்க போகிறார். அதே போல சுக்கிர பகவான் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உச்ச பலத்தோட வலிமையாக மீனமனையில் வீற்றிருக்கிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எப்படி இருக்கும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, இந்த மாதம் நல்லபடியாக அனைத்து காரியங்கள் ஜெயமாக என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதாவது நீங்க போய் 11ஆம் இடமான மனமகிழ்ச்சி, சந்தோஷம், லாபம்ங்கிற இடத்துல போய் உட்கார்ந்துருக்கீங்க. அந்த இடத்தில் உங்க ராசிநாதன் வலிமை பெறுகிறார். அப்போ நீங்க நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். ராசிநாதன் நல்லா இருந்தாலே, லக்னநாதன் வலுப்பெற்றிருந்தாலே அந்த ஜாதகருக்கு நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய தன்மை. அதாவது குருவினுடைய வீட்டில் சுக்கிரனும், சுக்கிரனுடைய வீட்டில் குருவும் உட்கார்ந்துருக்கார். பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம் இருக்கு. லாபாதிபதி உங்க ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். நீங்க போய் 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 11ஆம் அதிபதி உங்க ராசியில உங்க லக்னத்துல உங்க தலையிலேயே உட்கார்ந்துருக்கார். அப்போ இந்த மாதம் லாபம் கொடுக்க போகிறது, சந்தோஷம் கொடுக்க போகிறது, மனமகிழ்ச்சி கொடுக்க போகிறது, நினைத்த காரியங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள். அதாவது சந்தோஷ தன்மையோட, அதாவது குடும்பத்தில் குதூகலமாக, அதாவது எதெல்லாம் நடக்காது, எதெல்லாம் நடக்கலையோ என்று இருக்கக்கூடிய விஷயங்கள் நடந்து அதன் மூலமாக சந்தோஷம், குழந்தைகளால சந்தோஷம், பெண்களால சந்தோஷம், பெண்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது கலை அழகு சார்ந்த விஷயத்துல நாட்டம், தன்னை அழகுபடுத்தி கொள்வதில் இந்த மாதம் அதிகமான ஈடுபாடுங்கிறது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனந்தம் இருக்கும், உல்லாசம் இருக்கும், நிறைய டிராவல் இருக்கும். ராகுவோடு சேர்ந்திருக்கார்லவா, அப்போ வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ண ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உண்டு. சரி, தனம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுமா? அந்த 2 தனக்காரர்கள், அதாவது சுக்கிரனுங்கிறது கையிருப்பு பணக்காரகன், குருங்கிறது பணக்காரன். அப்போ இந்த 2மே நல்லபடியாக இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இந்த மாதம் வரப்போவது கிடையாது. உங்க பணம் எங்க போகும்? சகோதர சகோதரிகளுக்கு செல்லும். சகோதரிகளுக்காக நீங்கள் ஏதாவது செலவு செய்யக்கூடிய தன்மை, அவர்களுடைய திருமணத்துக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய தன்மை. 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கார். தகப்பனுக்கு நீங்க சில விஷயங்கள் செய்யக்கூடிய தன்மைங்கிறது இருக்க போகுது. அதாவது தகவல் தொடர்பு, செல்போன் வாங்குவீங்க, புதிய செல்போன், ஆடம்பர பொருள்களை வாங்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. மாற்றம், மனம் மாற்றம் இருக்கும், இடம் மாற்றம் இருக்கும், உத்தியோக மாற்றம் இருக்கும், விரும்பிய இடத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரிஷபராசி அன்பர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடணும்னா 1 தடவைக்கு 2 தடவை யோசித்துத்தான் செய்யணுங்கிறது எப்பவுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த காலகட்டம் 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார், பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். அப்போ ஒரு வீடு, வண்டி, வாகனம் ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு.
யாரெல்லாம் இந்த ரிஷபராசி அன்பர்கள், யாரெல்லாம் இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறீர்களோ, அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய துறையில் இருக்கிறீர்களோ, அவர்களுக்கெல்லாம் உன்னதமான ஒரு மாதம், அற்புதமான ஒரு மாதம், ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்கும். வாகனம் சார்ந்த விஷயத்தில் அதை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு அற்புதமான ஒரு தன்மை. அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கும் கூடுதல் வசதி, வருமானம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு. 4க்குரியவன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். இந்த பிப்ரவரி 12ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு போய் அமர்கிறார். திக்பலத்தோட வலிமையா இருக்கார். 4ஆம் அதிபதி வலுப்பெறுகிறார். அப்ப 4ஆம் இடத்தையே பார்க்கிறார். தன் பாவத்தை தானே பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு. அப்போ வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு. தாயின் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு சொல்வேன். இதுவரைக்கும் சனி பார்த்து ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு தொல்லை இருந்தது, தாய் சொத்து விற்க முடியாமல் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் விற்பனையாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். வீடு வாங்கி விற்பனை செய்யக்கூடிய தன்மை, இந்த விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது இந்த வியாபாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, அதுவும் குறிப்பாக விவசாயத்தில் இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கூடுதல் வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. புதிய புதிய யுக்திகளை கடைபிடிப்பீங்க. மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு. 5ஆம் இடம் பார்த்தீங்கன்னா புதன் 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். 5க்குரியவன் 9ல் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ உங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை களைவதற்குண்டான ஒரு காலகட்டமாக அமையும். அப்ப சூரியனும் புதனும் இணைவு பெற்று உட்கார்ந்துருக்காங்க. அப்போ பூர்வீக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அல்லது ஒரு பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, பங்காளிகளுக்குள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டம். என குரு பகவான் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அது வக்ர நிவர்த்தி அடைந்த 5ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ இது சிறப்பு. அதே போல குழந்தை சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும். 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலே குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா குழந்தை காரகன் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் இந்த மாதம் பாருங்க, குருவும் புதனை பார்க்கிறார். அப்போ குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று, இதுவரைக்கும் வக்ரமா இருந்தார். வக்ரம் இருக்கும்போது என்ன கிடைக்கிற மாதிரி இருந்து சில தடைகளை கொடுத்து கொண்டிருக்கும். ஏன்னா தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையில் இருந்திருக்கும் அல்லவா. இப்போ குருவாக செயல்பட போகிறார். குரு லாபாதிபதியாக செயல்பட போகிறார். அப்ப லாபாதிபதியாக செயல்பட்டு மன மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் அதிபதியை பார்க்கிறார். நிச்சயமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே குழந்தை பாக்கியத்தில் கிடைக்கிற மாதிரி இருந்து சில பிரச்சனைகளோடு அது தடைப்பட்டு கொண்டிருந்தது, அல்லது ட்ரீட்மெண்ட்டில் சக்ஸஸ் ஆக முடியாமல் செலவு வைத்து கொண்டிருந்ததுன்னா இந்த பிப்ரவரி மாதம் நிச்சயமாக ஒரு நல்ல சுப சந்தோஷமான செய்தியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக, உறுதியாக 100% இந்த இடத்துல சொல்லுவேன். ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ கேதங்க இருக்கார் அல்லவா, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருந்தவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு. அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கு. எந்த அதிர்ஷ்டம் கிடைக்க முடியாமல், எந்த அதிர்ஷ்டம் நமக்கு வர்ற மாதிரி இருந்து, அதாவது என்ன சொல்லலாம், பதவின்னு சொல்லுவேன், பதவி கிடைக்கிற மாதிரி இருந்து சில காரணங்களால், சில எதிர்ப்புகளால் தள்ளி போட கொண்டிருந்த விஷயங்கள் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய அதிர்ஷ்டத்தின் காரணமாக அந்த சூரியன் 10ஆம் இடத்துல போய் அமர்ந்து திக்பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் அதிகார பதவிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் இருக்கின்ற காரணத்தால் பதவி நிச்சயமாக கிட்டும். ஏன்னா 3 மாதங்களாகவே எனக்கு பதவி ப்ரமோஷன் கிடைக்கணும், ஆனால் கிடைக்கல, தள்ளி போட்டி கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும். 6க்குரியவன் கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி இருந்த விஷயங்கள் இந்த காலகட்டம் அது விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏது ஸ்ட்ராங்காக சொல்கிற அப்படின்னா, 6க்குரியவன் உச்ச பலத்தோட 11ஆம் இடத்துல இருக்கார். 6க்குரியவன் தனக்கு 6ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ கடனை அளிக்கக்கூடிய தன்மை, கடனை கட்டுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய தன்மை,
எதிர்ப்பு இருந்தவங்க எதிர்ப்பு அப்படியே கிராஸ் ஆயிரும். எதிர்ப்பு இல்லாத தன்மை, எதிர்ப்பாளிகள் உங்களை விட்டு ஓடி போகக்கூடிய தன்மை, அல்லது எதிர்ப்பாளர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது ஒன்று ரெண்டுல இது ஒன்று நடந்துட்டு இருக்கும். இது வரைக்கும் தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ தொல்லைகள் விலகப் போகிறது. ஹெல்த்தில் ட்ரபிள் ஆகி கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ ஹெல்த் ட்ரபிள் இருந்து விடுதலை பெறக்கூடிய தன்மை, நல்ல ஆஸ்பத்திரி கிடைக்கும், நல்ல டாக்டர் கிடைக்கும், அதற்கான ட்ரீட்மெண்ட்டை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு. ஏன்னா ஆறுக்குரியவன் லாபஸ்தானத்தில் இருக்கார் அல்லவா, விடுதலை ஸ்தானத்தில் இருக்கார். நோயிலிருந்து விடுதலை, ஹெல்த்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிச்சயமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டுங்கிறதுல மறுக்கவே முடியாது. குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இது வரைக்கும் வக்ரமாக இருந்து பார்க்கிறார். திருமணம் நடந்துரும் முயன்றுரும், அதாவது வரன் அமைகிற மாதிரி இருக்கு, ஓகே சொல்றக்கூடிய தன்மை இருக்கு. ஆனால் என்ன இன்னும் சொல்ல மாட்டாங்கிறாங்க, தடையாகவே இருக்கு அப்படின்னா இப்போ அது நிவர்த்தி, அதாவது அது தடை நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் பிப்ரவரி. என குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார், தன்னுடைய இயல்பான தன்மைக்கு வருகிறார். இப்ப லாப 11ஆம் அதிபதியாக அவர் செயல்பட போகிறார். 11ஆம் அதிபதியாக செயல்பட்டு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். இதில் மாற்று கருத்தை கிடையாது. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு யாருக்கெல்லாம் திருமண தடை நடந்தது, திருமணம் நடக்காமல் இருந்தது, அதற்கான முயற்சி எடுத்து பலிக்காமல் இருந்ததுன்னா இந்த மாதம் நிச்சயமாக அந்த தடை நிவர்த்தி அடைந்து உங்கள் முயற்சி பலிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சூரியன் 9ஆம் இடத்தில் இருக்கார், அதாவது திக்பலத்தை நோக்கி செல்லுகின்ற அமைப்பு. 12ஆம் தேதி திக்பலத்தோட வலிமையா 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ சூரியனும் சனி ஒரு மாதிரியான ஒரு எதிர்ப்பு தன்மை இருந்தாலும் அதிகார வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் நற்பலனை தரும். அரசு ரீதியிலும் சரி, அரசியல்வாதிகளுக்கும் சரி ஒரு நற்பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன். சுக்கிரன் ராகு இணைந்து 11ஆம் இடத்தில் இருக்கார். சுக்கிரன் ராகு பிரம்மாண்டமான வீடு, பிரம்மாண்டமான தன்மைகள், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், மனைவியோடு சேர்ந்து வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய தன்மைகள். இதுவரைக்கும் வெளிநாட்டில் இருக்கிற குடும்பம் ஒரு சைடு, நான் ஒரு சைடு இருந்தவங்கெல்லாம் இப்போ வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம், குடும்பத்தோடு சென்று அமையக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பாக இருக்கிறது. ஆனால் அங்கே ராகுங்கிறது ஒரு பாவ கிரகம் தான், ஆனால் அது குருவினுடைய வீட்டில் இருக்கிறனால பெரிய பாதிப்பை கொடுக்க போவதில்லை. இருந்தாலும் சுக்கிரனுங்கிறது கலத்திரம், ராகுங்கிறது ஒரு மாதிரி அந்நியர்கள், ஒரு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு பாம்புங்கிற கிரகம் இருக்கிறனால கலத்திர விஷயத்தில் மட்டும் இந்த ரிஷபராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனம். பெண்கள் ஆண்கள் சார்ந்த விஷயம், ஆண்கள் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் ஒரு இக்கு வைத்துத்தான் இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை அது உருவாக்கிவிடும். என குருங்கிறது லாபாதிபதியாகவும் செயல்படுவார், 8ஆம் அதிபதியாக செயல்படுவார். அப்போ சரியாக அங்கே இல்லாத தன்மையில் உங்களுக்கு வழிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிவிடும். ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டால் நல்ல பொருளாதார வளர்ச்சியை நோக்கி செல்லணும், தன்னுடைய தொழில் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குரு பகவான் உங்கள் லக்னத்தில் நிவர்த்தி அடைந்து இந்த மாதத்தில் இருக்கின்ற காரணத்தால வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த பிப்ரவரி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே பலன் நிச்சயமா இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கோச்சார பலன் 20 to 50% பலன் உங்களுக்கு நடக்கும். தசாபுத்தி பலன் 80% நடக்கும். அப்போ இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு 3 மாதத்துக்கு பாருங்க. சரியாக பொருந்தி வரவில்லை என்றால் தசாபுத்தி பார்த்தீங்கன்னா 6, 8, 12ஓட கனெக்டிவிட்டி இருக்கும். அல்லது தசாநாதனோட பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, ராகு, செவ்வாய், இந்த ஒட்டுமொத்த கிரகங்களினுடைய தாக்குதல் இருக்குங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்கார். இப்போ தசா புத்தி
தசா புத்தி அந்தரம் சூட்சமம் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம்? திருமணம் நடக்க மாட்டேங்குது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும்? எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ எனக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.